எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. அதாவது இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னா, கரூரில் நடந்த அந்த சோகமான சம்பவத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. இறந்து போனவங்களை பற்றியோ நடந்த விஷயத்தை பற்றியோ நான் பேச போகிறதில்ல. ரொம்ப ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுல இனிமேல் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த வீடியோ பேசுகிறேன். யார் பண்ணியிருப்பா, எவங்க பண்ணியிருப்பாங்க, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, முதல்ல அந்த இடம் கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னு சொன்னது முதல்ல அது ரொம்ப மைனஸான விஷயம். அந்த இடத்துல இவ்வளோ பேர் நிற்க முடியுமாங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி யோசித்து தான் அந்த மீட்டிங் போட்டிருக்கணும். ஃபஸ்ட். செகண்ட், பாதுகாப்பு வளையம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு எப்படி இருந்தது. இப்போ நமக்கு மதுரையில் கொடுத்துருந்தாங்க, என்ன அழகாக நடந்தது. அதுலேயே 1-2 பேர் மயக்கடிச்சுலாம் விழுந்தாங்க, காப்பாற்றினாங்க. நிறைய கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற வெதரும் கிளைமேட்டும், அந்த ஒரு வெயில் வெக்க, அதுவும் மனுஷருடைய வெக்க இவ்வளோ சேர்ந்தால் என்ன ஆகுங்க, தலை சுற்று மயக்கம் கண்டிப்பாக வருங்க. முடியல, வீட்டுக்குள்ளே இருக்கிற லேடிஸ்க்கே இருக்க முடியல. எப்படிங்க இருக்க முடியும், ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் யோசிக்கணுங்க. பொதுமக்கள் நீங்கள் போகிறவங்க எல்லாருமே போகலாம், மீட்டிங்கை பார்க்கலாம், எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம். ஆனால் எப்படி கலந்துக்கலாம், எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வு வரணும் மக்களே. என்ன நடக்குது என்னன்னு யோசிங்க. உங்களுக்கு லைவ்லையும் காட்டுறாங்க. அதை விட என்னென்னா அப்பக்கப்போ பிரச்சாரம் என்ன நடக்குதுங்கிறதையும் உங்களுக்கு மீடியா எடுத்து காட்டிகிட்ருக்கு. இதை விட வேறு என்னங்க வேணும்? அங்கே தான் போய் பார்க்கணுன்னு என்னங்க இருக்குது? மாசமாக இருக்கவங்க போகிறீங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க, வயசானவங்க போகிறீங்க, எல்லோரும் போகிறீங்க. இது என்ன, எதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது? ஒருத்தர் விழுந்தவனா மாறி மாறி மேலே விழுந்து எல்லாம் அமைக்கிட்டா ஒரு பக்கம் நெருக்குனா என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இந்த விஷயம் பார்த்தவங்க எனக்கு சொன்னது பார்த்திங்கன்னா, என்னோடய லைவில் சொன்னவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அக்கா கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தாக்கா ஒரு பக்கத்துலேருந்து தள்ளுனாங்கக்கா, கடகடன்னு ஒரு கும்பல் தள்ளுனாங்கக்கா, அப்படியே அந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி நாங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது, யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஒரு சில ஆம்புலன்ஸ்லாம் சும்மாவே திரும்பி போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில ஆம்புலன்ஸ் நைட்டில். அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்திருக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாரையும் கூட்டிகிட்டு போகலை. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் திரும்பி போயிட்டு இருந்தது. அதையும் மக்கள் காட்டினாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இந்த விஷயம் நடந்தது அதிர்ச்சியான விஷயம் நம்ம நினைக்கலாம். இதை விட நிறையா விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. எங்கே போகணும், எப்படி போகணும், எங்கே நின்று பார்க்கணும் என்னங்கிறத தயவு பண்ணி வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. சரிங்களா? எல்லோரும் சொல்கிறத முதல்ல கேளுங்க. முதல்ல காவல் நம்மளுடைய போலீஸ் கரெக்டான இது கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அதை விட கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. போலீஸ் அதிகாரியுடைய ஒரு மனைவியே போய் அவருடைய மனைவியே போய் இறந்துட்டாங்க மீட்டிங் போய். இழப்பு தானே, யார் இழந்தாலும் இழப்பு தானே. ஒரு அம்மா அழுகுறாங்க, 2 பேருக்கும் கல்யாணம் பேசியிருக்க, அடுத்த மாதம் கல்யாணம், 2 பேரும் இறந்து போயிட்டாங்கங்கிறாங்க. எவ்வளோ பெரிய துக்ககர விஷயம். எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தானே. எப்பயுமே நீங்கள் உங்கள் கூட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா, டிவிக்கு இளைஞர் அணியாக இருக்கட்டும், டிவிக்கு விஜயை பார்க்க வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை கூட்டத்தில் கட்சிய ஆளுங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி ஒரு 10 பேருக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, அவங்கள கேர் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, அடுத்து என்ன பண்ணுங்கள், அங்கங்கே தண்ணீர் பந்தல் அமைங்க. யாரெல்லாம் டாக்டர்ஸ் இருக்கீங்களோ அங்கங்கே சின்ன கூடாரம் மாதிரி போடுங்க. அங்கங்கே இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிறப்ப, வெயிலில் போகிறப்ப, அங்கே உப்பு தண்ணியும் ஸ்வீட்டும் உப்பும் கலந்த தண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நர்வ்ஸ்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் தலைகள் அப்படி தலை சுற்றிச்சு, வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. அதை 2 டம்ளர் குடித்தோன்னே சரியாக போயிடுச்சுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில பேரை எப்படி ஸ்கூலில் நம்ம ஸ்கவுட்டில் பசங்களை சேர்க்குறாங்களோ, அது மாதிரி உங்கள் கட்சியிலேயே நிறைய பேரை இந்த வேலைக்குங்கிறத பிரித்து விட்டு, ஆளுங்க எப்படி வரணும், எங்கே யார் உட்காரணும், எந்த பக்கம் போகணும், லேடிஸ் எந்த பக்கம் இருக்கணும், ஜென்ட்ஸ் எப்படி இருக்கணும், எங்கே எல்லாத்தையும் நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். அரசாங்கமே கவனிக்கும்
அது வந்து ஸ்டாலினோட கட்சியாக இருக்கட்டும், டிவிகேயாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், ஏடிஎம்கேயாக இருக்கட்டும். தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்து சொன்னாங்க, சூப்பராக சொன்னாங்க. இதில் வந்து அரசியல் குளிர்காய நான் விரும்பலை. ஒருத்தவங்க டெத் ஆகிட்டாங்க, அந்த டெத்து 9 மணி நேரம் 10 மணி நேரம் என்னோட இன்னும் டெத்து மார்ச்சுரியிலேருந்து கிடைக்கலங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? பாடியை கொடுக்கவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இதில் கட்சி ஆதாயம் பார்க்குறதுக்கோ கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியோ அடுத்த கட்சியை தாழ்த்தியோ நான் பேச வரலை. இனிமேல் எப்படி நடந்துக்கணுங்கிறதுல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க மக்களே. அவ்வளோதான். நான் அதுக்காண்டி மட்டும்தான் பேசுகிறது. உங்களுக்குலாம் வந்து இவங்கவுங்க இந்தந்த ஸ்குவாடுங்கிற மாதிரி நீங்களே வகுத்துக்கோங்க. ஒரு ஊருக்கு வராங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க வகுத்துக்கோங்க. ஒரு கும்பல் வந்து பார்க்கிங்லேருந்து மக்களை எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். டாக்டர்ஸ் இருந்தால் அங்கங்கே கூடாரங்கள் அமைச்சு மாத்திரை மருந்து குளுக்கோஸ் இதெல்லாம் கலந்து கொடுங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இதை விட அதிகமாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. கூட்டத்துக்கு முடிந்த வரைக்கும் ரொம்ப கூட்டம் இருந்தால் அதை தவிர்த்துடுங்க மக்களே. இதுதான் நம்ம சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? நேரில் போய் பார்த்தா தான் அவரை பார்த்ததா? நம்ம டிவியில் பார்க்க முடியாதா? அவரும் நம்மளை மாதிரி மனுஷங்க தானே. அதை ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு உயிர், ஒரு ஆணோ பெண்ணோ போச்சுன்னா அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய இழப்பு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்குலாம் ரொம்ப வேதனை. 2 நாள் தூக்கமே இல்லை. இப்படி அநியாயத்துக்கு உயிர் போயிடுச்சேங்கிற கவலை. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க மக்களே. கவனமாக இருங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். இனி அடுத்து ஃபுல்லாக உங்களோட கான்சியஸில் இருங்க. டேக் கேர். ரொம்ப கவனமாக இருங்க. கூட்டங்களை தவிருங்க. உங்கள் உடம்பை முதல்ல பார்த்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தை நினைங்க. எல்லாமே சரியாக ஒரு கட்சி மனசில் இருக்கட்டும். எந்த கட்சி யார் இருந்தாலும் மனசில் இருக்கட்டும். நம்ம யாருக்கு பண்ண போகிறோம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடாதீங்க. நடந்த விஷயத்த இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அதை பண்ணுங்கள். ஓகே, வணக்கங்க. உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்காக சிவகாசி பரமேஸ்வரி.